என்னுடைய முதலாளி அம்மா துபாய் பயணம் மேற்கொள்ள இருந்தார். அதனால் காலை முதல் என்னிடம் அடிக்கடி, சுப்பு, என் வீடு முழுவதும் உன் பொறுப்பில் உள்ளது, உன்னை நான் நம்புவது போல் வேறு எந்த பணியாளரையும் நம்புவதில்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். என் பெயர் சுப்புராஜ். ஆனால் என் முதலாளி அம்மா என்னை அன்புடன் சுப்பு என்று அழைப்பார். எனக்கு 24 வயது. ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக நான் முதலாளி அம்மாவின் வீட்டில் வேலை செய்து வருகிறேன். அதனால் முதலாளி அம்மா என்னை மிகவும் நம்பினார். வேறு யாரையும் அவர் அவ்வளவு நம்பவில்லை. என்னிடம் எல்லாவற்றையும் கூறுவார். மேலும் முதலாளி அம்மா எங்கு ஷாப்பிங் சென்றாலும் என்னை நிச்சயம் அழைத்து செல்வார். ஒரு நாள் முதலாளி அம்மா என்னிடம், சுப்பு, நான் என் மகளை வீட்டில் விட்டு செல்கிறேன், அவளை பார்த்துக்கொள், அவளுக்கு தூக்கத்தில் நடக்கும் பழக்கம் உண்டு, உனக்கு தெரியும் தானே என்று கூறினார். நான் தலையசைத்து, ஆம், நான் அவளை நன்றாக கவனித்துக் கொள்வேன் என்றேன். ஆனால் அதன் பிறகு முதலாளி அம்மா சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் என்னிடம், எப்படி அப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியும்? நீ இரவில் நந்தினியுடன் அவள் அறையிலேயே தூங்க வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. என் மனம் உணர்விழந்தது. நான் எப்படி சின்ன முதலாளி அம்மா அறையில் தூங்க முடியும்? இது முற்றிலும் பொருத்தமற்றது என்றேன். ஆனால் அவர், சுப்பு, நான் எதுவும் கேட்க விரும்பவில்லை. நான் என்ன சொன்னேனோ அதை நீ செய்ய வேண்டும். நீ நந்தினியின் அறையிலேயே தங்கி அங்கேயே தூங்குவாய் என்றார். முதலாளி அம்மா இந்த வார்த்தைகள் எனக்கு எந்த விதத்திலும் பிடிக்கவில்லை. ஆனாலும் நான் அவரை மீண்டும் மீண்டும் மறுக்க முடியவில்லை. இருப்பினும் நான் நந்தினியின் அறையில் ஒருபோதும் தூங்க மாட்டேன் என்று என் மனதில் உறுதியாக முடிவெடுத்துக் கொண்டேன். முதலாளி அம்மாவின் மகளின் பெயர் நந்தினி. அவளுக்கு 14 வயது. ஆனால் அவள் வினோதமான சில செயல்களை செய்வாள். என் முதலாளி அம்மா மிகவும் பணக்காரர். அவருக்கு நிறைய நிலங்களும் சொத்துக்களும் இருந்தன. அதன் மூலம் அவருக்கு நிறைய பணம் வந்தது. அவருடைய வீட்டு செலவுகள் மிக சிறப்பாக நடந்தன. மேலும் அவருக்கு ஒரே ஒரு மகள் தான். அவளை அவர் மிகவும் செல்லமாக வளர்த்தார். என் முதலாளி அம்மா விவாகரத்து பெற்ற பெண். நான் வேலைக்கு வந்தபோது அவர்களுக்கு விவாகரத்து ஆகவில்லை. அவர் முதலாளியை மிகவும் நேசித்தார். அது ஒரு காதல் திருமணம். இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். நந்தினி பிறந்த சில வருடங்களுக்கு பிறகு முதலாளிக்கும் முதலாளி அம்மாவிற்கும் இடையே சில தவறான புரிதல்கள் ஏற்பட்டன. முதலாளி அம்மா முதலாளியை மிகவும் சந்தேகித்தார். அதனால் அவர்களுக்கு அடிக்கடி சண்டை வந்தது. அது விவாகரத்துக்கு வழிவகுத்தது. முதலாளி அம்மா முதலில் மிகவும் அழுதார். ஆனால் பின்னர் அவரது மனம் நந்தினி மீது பற்றி கொண்டது. முதலாளி அம்மாவின் மாமா மற்றும் அப்பா முதலாளி அம்மாவை 2வது திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். நான் என் கணவரை மிகவும் நேசித்தேன். என் வாழ்நாள் முழுவதும் என் கணவரின் பெயரிலேயே வாழ்வேன் என்று கூறினார். முதலாளி அம்மா அதையே செய்தார். அவர் வீட்டை முழுமையாக நிர்வகித்தார். அனைத்து வேலைக்காரர்களையும் கவனித்துக் கொண்டார். நான் முதலாளி அம்மாவின் மிகவும் விசுவாசமான மற்றும் நம்பகமான வேலைக்காரனாக இருந்தேன். வியாபாரத்தையும் முதலாளி அம்மா என்னிடம்தான் ஒப்படைத்திருந்தார். ஆனால் நான் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை. ஒவ்வொரு பைசாவின் கணக்கையும் அவரிடம் கொண்டு வந்து கொடுத்தேன். இந்த வருடம் முதலாளி அம்மா துபாய்க்கு சுற்றுலா செல்ல இருந்தார். இதை கேட்ட நந்தினி அம்மா, நான் தனியாக இங்கு இருக்க மாட்டேன் என்று சண்டையிட்டார். ஆனால் அவளுக்கு இறுதி தேர்வுகள் இருந்தன. எனவே முதலாளி அம்மா, நான் உன் படிப்பை கெடுக்க விரும்பவில்லை, அதனால் அடுத்த முறை என்னுடன் வா என்று கூறினார். அவள் மிகவும் சிரமப்பட்டு ஒப்புக்கொண்டாள். ஆனால் முதலாளி அம்மா என்னிடம் சொல்லிய விஷயங்கள் எனக்கு சரியாக தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் முதலாளி அம்மா எல்லாவற்றையும் எனக்கு விலக்கிவிட்டு கிளம்பிவிட்டார். அவர் சென்றதும் நான் சோபாவில் அமர்ந்து நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டேன். பிறகு சமையல்காரனை கூப்பிட்டு எனக்காக ஒரு சிறந்த டீயை போட சொன்னேன். முதலாளி அம்மா இருக்கும்போது நான் ஒருபோதும் சோபாவில் உட்கார்ந்தது இல்லை. ஆனால் அவர் சென்றதும் நான் ஒரு ராஜா போல் சோபாவில் அமர்ந்தேன். அவர் இருக்கும்போது நான் எப்போதும் முதலாளி மற்றும் வேலைக்காரன் என்ற மரியாதையை நிலைநிறுத்தி இருந்தேன். ஆனால் இப்போது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். முதலாளி அம்மா சென்று விட்டதால் சில நாட்கள் நான் ஆடம்பரமாக இருப்பேன். நான் நிம்மதியாக மூச்சு விட்டு என் 2 கால்களையும் எதிரில் இருந்த கண்ணாடி மேசையின் மீது வைத்து வசதியாக அமர்ந்து கொண்டேன். ரிமோட்டை எடுத்து LCDயை ஆன் செய்து ஒரு திரைப்படத்தை பார்க்க தொடங்கினேன். நான் ஒரு சேனலை தேடிக்கொண்டிருந்த போது அறையின் கதவு திறக்கப்பட்டு நந்தினி டிவி அறைக்குள் வந்தாள். நான் அமர்ந்திருந்த விதத்தை பார்த்ததும் அவள் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. சுப்பு, உன்னை பற்றி என் அம்மாவிடம் நான் புகார் செய்வேன்.
அவர் விலை உயர்ந்த மேசையின் மீது நீ எப்படி உன் கால்களை பரப்பி உட்கார்ந்திருக்கிறாய் என்று சொல்வேன் என்றாள். அதை கேட்டதும் நான் பதறி அடித்து எழுந்து நேராக அமர்ந்தேன். சின்னம்மா, தயவு செய்து முதலாளி அம்மாவிடம் என்னை பற்றி புகார் செய்யாதீர்கள் என்றேன். நான் உடனே எல்சிடியை அணைத்து விட்டு ரிமோட்டை மெதுவாக ஓரமாக வைத்தேன். நந்தினி நெற்றியை சுருக்கி கொண்டு நிதானமாக சோபாவில் வந்து அமர்ந்தாள். ரிமோட்டையும் தன் கையில் வைத்துக் கொண்டு, அம்மா வீட்டில் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் உங்களை முதலாளியாக நினைக்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லை. அவர் வீட்டில் இல்லாத வரை நான் இந்த வீட்டின் முதலாளி அம்மா. அதனால் நான் சொல்வதைத்தான் நீங்கள் செய்வீர்கள். நான் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று கூறினாள். நான் என் இதயத்தில் கையை வைத்துக் கொண்டு தலையை குனிந்தேன். சின்ன முதலாளி அம்மா, நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே நான் செய்வேன் என்றேன். உள்ளுக்குள் எனக்கு அவள் மீது மிகவும் கோபம் வந்தது. ஏனென்றால் முதலாளியின் மகளுடன் எனக்கு ஒருபோதும் ஒத்து போனது இல்லை. அவள் எப்போதும் குழந்தைத்தனமான விஷயங்களை செய்து கொண்டிருந்தாள். நான் அவளது செயல்களால் மிகவும் சோர்வடைந்திருந்தேன். அவள் என்னை 4 முறை சந்தைக்கு போக சொன்னாள். அவள் மீண்டும் மீண்டும் தன் பொருட்களை கொண்டு வர சொன்னாள். சில நேரங்களில் இது சரியில்லை, அது சரியில்லை என்று சொல்லி என் நேரத்தை வீணடித்தாள். அவள் வேறு எந்த ஓட்டுநர் அல்லது வேலைக்காரரிடம் தன் வேலைகளை செய்ய சொல்ல மாட்டாள். அவள் எல்லாவற்றையும் என்னிடமே செய்வாள். முதலாளி அம்மாவும் அவளை எதுவும் சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவள் செல்ல பெண். அவரும் சுப்பு, சின்ன முதலாளி அம்மா என்ன சொல்கிறாரோ அதை செய் என்று என்னிடம் மட்டுமே சொல்வார். சமையல்காரன் டீ கப்பை கொண்டு வந்த போது அவன் என்னை கோபமாக பார்த்தான். மேலும் என்னை பார்த்து சிரித்தான். இப்போதுதான் மிகவும் திமிருடன் இருந்தாய், இப்போது உன் இடத்திற்கு வந்து விட்டாயா என்று அவன் சொன்னான். நான் அவனை விழுங்குவது போல் பார்த்தேன். சமையல்காரன் டீ கப்பை மேசையில் வைத்தான். நான் குடிக்க வேண்டிய டீயை நந்தினி மிகவும் ரசித்து குடித்து கொண்டிருந்தாள். எப்படி இருந்தாலும் என் நாள் முழுவதும் பல வேளைகளில் கழிந்தது. இரவு வந்ததும் நான் என் அறைக்கு செல்ல தொடங்கினேன். அப்போது சின்ன முதலாளி அம்மா நந்தினி, சுப்பு, எங்கே போகிறாய்? என் அறையில் நீ தூங்க வேண்டும் என்று அம்மா சொன்னது உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டாள். அதை கேட்டதும் எனக்கு முதலாளி அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நான் எரிச்சலுடன் நந்தினியை பார்த்தேன். சின்ன முதலாளி அம்மா, என் அறையை தவிர வேறு எங்கும் எனக்கு தூக்கம் வராது. வீட்டில் வேறு வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை உங்களுடன் தூங்க சொல்லலாம் என்றேன். ஆனால் அவள், அம்மா உன்னுடன் தூங்க சொன்னார், அதனால் நீதான் என் கூட தூங்க வேண்டும், வா, மரியாதையாக என் அறைக்கு வந்து தரையில் படுத்துக்கொள் என்று சொன்னாள். நான் அறைக்குள் வந்தேன். ஆனால் எனக்கு மிகவும் அமைதியற்ற உணர்வு ஏற்பட்டது. நந்தினி தன் கட்டிலில் படுத்துக் கொண்டாள். அவள் விளக்கணைத்து விட்டாள். அந்த நேரத்தில் அறையில் இருட்டாக இருந்தது. என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவள் வெறும் 14 வயது தான் என்றாலும் எனக்கு 14 வயது இல்லை. முதலாளி அம்மாவின் மனதில் என்ன இருந்தது என்று தெரியவில்லை. அவர் தன் மகளுடன் தூங்கும்படி என்னிடம் சொன்னார். அவர் ஒரு வேலைக்காரியையாவது நந்தினியோடு படுக்க வைத்திருக்க வேண்டும். நேரம் இப்படியே சென்றது. என் கண்கள் படுக்கையில் படுத்திருந்த நந்தினியின் மீது விழுந்தது. அவள் முகத்தையே நான் உற்று பார்த்தேன். அவள் தூங்கும் போது மிகவும் அப்பாவித்தனமாக ஒரு குட்டி தேவதையை போல இருந்தாள். நான் உடனடியாக என் பார்வையை மாற்றிக்கொண்டு என் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு தூங்க முயற்சித்தேன். சாத்தான் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு முன்பு நான் தூங்க மிகவும் முயற்சி செய்தேன். எப்போது நான் கண்ணயர்ந்தேன் என்று தெரியவில்லை. கடிகாரத்தின் அலாரம் சத்தமாக ஒலித்த போது நான் கண் விழித்தேன். நான் எழுந்து உட்கார்ந்த போது நந்தினி தூக்கத்திலேயே தன் அலாரத்தை அணைத்துக் கொண்டிருந்தாள். நான் எதிரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தேன். மணி 7 இருந்தது. நான் உடனடியாக எழுந்து அவளது அறையில் இருந்து வெளியே வந்தேன். அவள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். இன்று அவளுக்கு தேர்வும் இருந்தது. டிரைவருடன் நந்தினியை தனியாக அனுப்ப வேண்டாம் என்று முதலாளி அம்மா சொல்லியிருந்தார். அதனால் நந்தினி தயாராகி அறையில் இருந்து வெளியே வந்ததும் டிரைவருடன் நானும் அவளை பள்ளியில் விட்டுவிட்டு வந்தேன். அதன் பிறகு நான் நிலங்களின் கணக்குகளை பார்க்க தொடங்கினேன். எவ்வளவு கோதுமை வந்தது, எவ்வளவு அரைக்கப்பட்டது, என்ன நடந்தது, என்ன நடக்கவில்லை, இந்த கணக்குகள் அனைத்தும் என் பொறுப்பில் இருந்தன. இந்த வேலைகளில் நான் மிகவும் மூழ்கி இருந்ததால் நந்தினியை பள்ளியில் இருந்து அழைத்து செல்ல வேண்டும் என்பதை நான் மறந்துவிட்டேன். நான் போகாத வரை டிரைவரும் நந்தினியை பள்ளியில் இருந்து அழைத்து செல்ல மாட்டார். இது முதலாளி அம்மாவின் உத்தரவு. நான் என் வேலைகளில் மிகவும் மூழ்கி இருந்ததால் அதை நான் மறந்துவிட்டேன். அது என் மனதில் இருந்து நீங்கி இருந்தது. நந்தினிக்கு 12 மணிக்கு பள்ளி விடுமுறை.
ஆனால் என் போனில் மணி அடித்த போது எனக்கு 1:30 ஆகிவிட்டது. நான் நம்பரை பார்த்தபோது அது முதலாளி அம்மாவின் நம்பர். நான் கவனக்குறைவாக போனை எடுத்தேன். அவர் என் மீது கோபம் அடைந்தார். நந்தினியிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவள் இன்னும் பள்ளியில் தான் இருக்கிறாள், நீ ஏன் அவளை அழைத்து செல்லவில்லை என்று கேட்டார். அதை கேட்டதும் என் மனம் கலங்கியது. நான் அதை முற்றிலும் மறந்துவிட்டு இருந்தேன். முதலாளி அம்மா, நான் நிலங்களின் கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தேன் என்றேன். முதலாளி அம்மா, போ சென்று அவளை அழைத்து வா என்றார். நான் அனைத்து கணக்குகளையும் மூடிவிட்டு வீட்டில் இருந்து வெளியே வந்தேன். நான் எதிரில் இருந்த டிரைவரை கோபமாக பார்த்தேன். சின்ன முதலாளி அம்மாவுக்கு விடுமுறை ஆகிவிட்டது என்று என்னிடம் சொல்ல முடியாதா என்று கேட்டேன். அவன் ஏன் சொல்ல வேண்டும் என்றான். முதலாளி அம்மா அனைத்து வேலைக்காரர்களின் பொறுப்பையும் உன்னிடம் தான் கொடுத்து விட்டு சென்றுள்ளார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வது உன் வேலை என்றான். டிரைவரின் வார்த்தைகள் என்னை அதிர்ச்சி அடைய செய்தன. முதலாளி அம்மா சென்றதால் அனைத்து வேலைக்காரர்களும் தலையில் ஏறிக்கொண்டனர். இல்லை என்றால் அவர்கள் அவருக்கு முன்னால் தலை குனிந்து நிற்பார்கள். எப்படி இருந்தாலும் நான் வேகமாக டிரைவருடன் அமர்ந்து பள்ளிக்கு சென்ற போது பள்ளி முழுவதும் காலியாக இருந்தது. நந்தினி மட்டுமே பள்ளியில் இருந்தாள். அவள் கோபத்தால் சிவந்து போய் காரில் அமர்ந்தாள். நாங்கள் வீட்டிற்கு வந்து சேரும் வரை அவள் வழி முழுவதும் என்னை வசைபாடினாள். அம்மா வரட்டும், உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அப்புறம் என்னிடம் சொல் என்றாள். இதில் என் தவறு இருந்ததால் நான் அமைதியாக அவள் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நாங்கள் வீட்டிற்கு வந்ததும் சமையல்காரன் உணவை தயாரிக்கவில்லை. வேலைக்காரியும் வீட்டை சரியாக சுத்தம் செய்யவில்லை. அவர்கள் வெறும் அரட்டை அடிப்பதில் மூழ்கி இருந்தனர். இதை பார்த்து என் தலை சுற்ற தொடங்கியது. முதலாளி அம்மா இல்லாமல் வீடு தலைகீழாக மாறியிருந்தது. நான் அவர்களிடம் ஏதாவது சொன்னால், நீயும் எங்களை போன்ற ஒரு வேலைக்காரன் தான், எங்கள் தலையில் அதிகம் ஏறாதே என்று அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். முதலாளி அம்மா இல்லாமல் நான் குழப்பமடைந்து விட்டேன். நான் வேலைக்காரரிடம் வீட்டை சரியாக சுத்தம் செய்ய சொன்னேன். என் மேற்பார்வையில் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்ய வைத்தேன். இரவு நான் மிகவும் சோர்வடைந்திருந்தேன். நான் நந்தினியின் அறைக்கு சென்ற போது அவள் தன் பள்ளி பாடத்தை உரத்த குரலில் படித்துக் கொண்டிருந்தாள். நான் டிவி அறையில் இருந்த சோபாவில் சென்று படுத்துக் கொண்டேன். ஏனென்றால் நான் நாள் முழுவதும் சோர்வடைந்திருந்தேன். இரவு அறையில் வேறு யாரோ இருப்பது போல் எனக்கு தோன்றியது. யாரோ அமைதியாக நடக்கும் சத்தம் எனக்கு கேட்டது. நான் கண்களை திறந்து பார்த்தபோது நந்தினியின் அறைக்கு வெளியே ஒருவன் நின்று ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்க்க முயற்சிப்பது போல் எனக்கு தோன்றியது. நான் உரத்த குரலில் யார் என்று கேட்டேன். உடனே அங்கிருந்து ஒருவன் சமையலறை நோக்கி ஓடினான். நான் உடனடியாக எழுந்து சமையலறை நோக்கி ஓடினேன். ஆனால் அந்த நேரத்தில் சமையலறை முற்றிலும் காலியாக இருந்தது. நான் உடனடியாக விளக்குகளை போட்டேன். ஆனால் அங்கே யாரும் இல்லை. சமையலறையின் வெளிப்புறத்திலும் ஒரு கதவு இருந்தது. நான் அதை பார்த்தபோது தாழ்பாலும் திறந்திருந்தது. நான் உடனடியாக அங்கிருந்து வெளியே வந்தேன். ஆனால் வெளியே முற்றிலும் அமைதியாக இருந்தது. நான் சமையலறையில் கதவை உள்ளிருந்து தாளிட்டு விட்டு மீண்டும் டிவி அறைக்கு வந்து படுத்துக் கொண்டேன். இந்த நேரத்தில் யார் உள்ளே வந்தார்கள் என்று யோசிக்க தொடங்கினேன். திடீரென்று எனக்கு நந்தினியின் அறைக்கு செல்ல தோன்றியது. அவள் தன் கட்டிலில் படுத்திருந்தாள். நான் தரையில் இருந்த விரிப்பில் படுத்துக் கொண்டேன். இரவு நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டதும் நந்தினி பயந்து போய் என் கையை பிடித்து, அம்மா, இந்த நாய்கள் என்னை சாப்பிட்டு விடும், அம்மா என் கையை பிடித்துக்கொள் என்றாள். அவள் கட்டிலில் தன் கையை தட்டி கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் தூக்கத்தில் முதலாளி அம்மாவின் கையை தேடியிருக்கலாம். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. எப்படி இருந்தாலும் நான் தரையில் இருந்து எழுந்து என் கையை நந்தினியின் கையில் கொடுத்தேன். என் கையை பிடித்துக் கொண்டு அவள் மீண்டும் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டாள். அவள் எப்போதும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்வாள். நான் என் கையை அவளிடமிருந்து விடுவிப்பேன் என்று நான் அங்கேயே நீண்ட நேரம் காத்திருந்தேன். அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது நான் மெதுவாக என் கையை விடுவித்து மீண்டும் விரிப்பில் படுத்துக் கொண்டேன். அதன் பிறகு நான் நந்தினியின் அறையிலேயே தூங்கத் தொடங்கினேன். ஒரு நாள் இரவு சமையல்காரன் ஒரு குளிர்ந்த பால்பானத்தை செய்து, நீயும் குடி, நன்றாக தூக்கம் வரும் என்று சொன்னான். நானும் அந்த பானத்தை குடித்துவிட்டு இரவில் நந்தினியின் அறைக்கு சென்றேன். அந்த இரவு உண்மையில் எனக்கு மிகவும் ஆழ்ந்த தூக்கம் வந்தது. நான் தூங்கிய போது அடுத்த நாள் காலையில் தான் என் கண் விழித்தது. நான் பார்த்தபோது படுக்கை காலியாக இருந்தது. அந்த நேரத்தில் காலை 6 மணி. இன்று ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறையும் நாளும் கூட. நான் அறையில் இருந்து வெளியே வந்தேன். அங்கே நந்தினி எங்கும் இல்லை. நான் வீடு முழுவதும் தேடினேன்.
ஆனால் அவள் எனக்கு எங்கும் தென்படவில்லை. என் இதயம் பயத்தால் உறைந்து போனது. என் உடலில் ரத்தம் இல்லாதது போல் உணர்ந்தேன். என் முகம் வெளுத்து போயிருந்தது. முதலாளி அம்மா அவளை என் பொறுப்பில் விட்டு சென்றிருந்தார். நான் எப்படி இரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கினேன். நான் அனைத்து வேலைக்காரர்களிடமும் பேசிய போது சமையல்காரனும் வீட்டிலிருந்து காணாமல் போயிருப்பது எனக்கு தெரிய வந்தது. அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. சில நாட்களுக்கு முன்பு நான் நந்தினியின் அறைக்கு வெளியே ஒருவனை பார்த்தேன். அவன் ஓடி சமையல் அறைக்குள் சென்றான். ஒருவேளை அது சமையல்காரனாக இருந்திருக்கலாம். நான் உடனடியாக முதலாளி அம்மாவுக்கு போன் செய்து நடந்த அனைத்தையும் சொன்னேன். சமையல்காரனின் எல்லா முகவரிகளும் எனக்கு தெரிந்திருந்தது. நீ சமையல்காரனின் வீட்டிற்கு சென்று அவனை பின்தொடர், நான் போலீசுக்கு போன் செய்கிறேன் என்று முதலாளி அம்மா கூறினார். நான் ஓடி சென்று சமையல்காரனின் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அவனுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அவர் வீட்டிற்கு வரவில்லை என்று சொன்னார்கள். பின்னர் காலையில் சமையல்காரன் நந்தினியின் வாயை மூடி அவளை காரில் வைத்து எங்கோ அழைத்து சென்றான் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமிருந்து எனக்கு தெரிய வந்தது. அந்த நேரத்தில் போலீசாரும் எங்கள் வீட்டிற்கு அருகில் வந்து சேர்ந்தனர். அனைத்து விசாரணைகளுக்கு பிறகு பங்களாவிற்கு வெளியே இருந்த கேமராவின் உதவியுடன் காரின் எண்ணை எங்களால் பெற முடிந்தது. அதன் எண் தெளிவாக தெரிந்தது. மேலும் சமையல்காரன் நந்தினியின் வாயை மூடி பலவந்தமாக அவளை காரில் உட்கார வைப்பதையும் அது காட்டியது. அந்த காரின் எண் கிடைத்தது. நானும் போலீசாருடன் இருந்தேன். நாங்கள் காரை அடைந்த போது அந்த கார் ஒரு வெறிச்சொடிய இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. ஒரு முறை சமையல்காரன் என்னை இங்கே எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு இடத்திற்கு அழைத்து வந்தது எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் ஓடி சென்று அவன் நண்பனின் வீட்டிற்கு சென்றேன். போலீசார் பின்னர் வந்தனர். ஆனால் நான் அந்த வீட்டிற்கு முன்பே சென்று விட்டேன். நான் கதவை பலமாக உதைத்தேன். கதவு திறந்தது. அங்கே அந்த சமையல்காரன் மற்றும் வேறு 2 பேர் இருந்தனர். அவர்கள் நந்தினியை கயிறுகளால் கட்டி ஒரு நாற்காலியில் அமர வைத்திருந்தனர். அவள் மிகவும் அழுது கொண்டு இருந்தாள். இதை பார்த்ததும் என் ரத்தம் கொதித்தது. நான் எதையும் யோசிக்காமல் அந்த 3வரையும் அடிக்க தொடங்கினேன். அதற்குள் போலீசாரும் அங்கே வந்து அவர்களை பிடித்து காவல் நிலையத்தில் அடைத்தனர். அழுது கொண்டே நந்தினி என்னிடம் வந்து சேர்ந்தாள். அவள் மிகவும் பயந்திருந்தாள். பயப்படாதே, நான் இருக்கும் வரை உனக்கு யாரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்றேன். சில நாட்களுக்கு பிறகு முதலாளி அம்மாவும் திரும்பி வந்தார். என் கைகளை பிடித்துக் கொண்டு என் மகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி என்று அவர் என்னிடம் சொன்னார். நான் அவளை எப்போதும் என் குட்டி தங்கையாகவே கருதுகிறேன். நான் இருக்கும் வரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பக்கம் யாரும் கண் வைத்து பார்க்க முடியாது. உங்கள் மகள் நந்தினியையும் யாரும் பார்க்க முடியாது என்றேன். இதை கேட்ட முதலாளி அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். எனக்கு நிறைய வெகுமதி அளித்தார். மேலும் அனைத்து வேலைக்காரர்களிடமும் இன்றிலிருந்து நீங்கள் அனைவரும் சுப்புவிடம் பதில் சொல்ல வேண்டும். அவன் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பான். நீங்கள் அவனுடைய உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். இதன் மூலம் எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது. நாங்கள் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினோம். நன்றி.